ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டிஸ் ப்ளாக்ஸ். நாங்கள் தான் அவங்க ரஜிகவி. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்டா, ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சுட சுட கட்டத்தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம்ன்றதை வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கட்லெட் செய்கிறதுக்கு சட்டி சூடாயிட்டு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் ஒரு 3 வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கோம். வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும். தட்டி வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து கறிவேப்பிலையும் ரம்பையிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுவோம். கட்டத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு காரம் எவ்வளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூளில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். மசாலாவோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோம். கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்ச லிங்க்ஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் லிங்க் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி வேணாம். நாங்கள் கொஞ்சமாக வந்து லிங்க்ஸை சேர்த்துக்கொள்கிறோம். வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு இப்போ வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி பட்டுத்து. இப்போ நம்ம அதை இறக்கி எடுப்போம். வந்து கட்லெட்டுக்கு சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்செடுப்போம். நாங்கள் வந்து இதுக்குள்ளே கோதுமை மாவை உப்பும் விட்டு தண்ணியும் சேர்த்து கரைச்சி எடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து நம்ம பண்ணி எடுத்து சின்ன சின்ன உருண்டையில் போட்டு எடுப்போம். இது எடுத்தோடனே பட்டர் தூளுக்குள்ளே பிரட்டி எடுப்போம். இப்படியே வந்து ஒவ்வொன்றா பண்ணி எடுப்போம்.
ஓகே, இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையும் வந்து செய்து எடுத்துட்டோம். இப்போ வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தால் சரி. இப்போ நம்ம வந்து பண்ணி வச்ச கட்லெட்டில் எண்ணெய்க்கு போட்டு எடுப்போம். சட்டி சூடாகினதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயை சேர்த்து கொள்ளுவோம். தேங்காய் வந்து கொதிச்சிட்டு இப்போ நம்ம பண்ணி வச்ச கட்லெட்டை போடுவோம். கட்லெட் வந்து நல்ல எண்ணெயில் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். நல்லா வேகினதுக்கு பிறகு கரண்டி போடுங்க. இப்போ கரண்டி போட்டிங்கன்னா ஒன்றா பிரியும் வந்து. இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்தீங்கன்னா சரி. ஃபைனலி எங்களோட கட்லெட் ரெடியாகி விட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இது எண்ணெயில் பொரிபட்டு எப்படி மொரண்டு இருக்குன்னு பாருங்க. இந்த சின்ன கட்லெட் வந்து எனக்காக ராஜி செய்ததா பாருங்க. எப்படி என்ன சின்ன பிள்ளைன்னு ஜரைதான், சின்ன பிள்ளைக்கு இது காணாது. சரி, ஓகே மக்களே, இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.